ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த வீடியோவில் ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி தான் பேச போகிறோம். அதான் தாழ்வு மனப்பான்மை. ஃபஸ்ட்டு தாழ்வு மனப்பான்மைனா என்ன? நம்ம சோசியல் மீடியாவில் மற்றவங்களோட ஃபோட்டோஸை பார்க்கும்போது, இல்லைன்னா மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலை பார்க்கும்போது அவங்க வாழ்க்கை எவ்வளவு பர்ஃபெக்டாக இருக்குன்னு தோணலாம். ஆனால் அதே நேரம் நமக்கு ஒரு சின்ன தாழ்வு மனப்பான்மை வரதையும் உணர முடியும். இந்த தாழ்வு மனப்பான்மை எதனால் வருது? சோசியல் மீடியாவில் மற்றவங்களோட லைஃப் ஸ்டைலை ஒப்பிட்டு பார்க்குறோம். இதனால் நமக்குள்ள பயம், நம்மளே குறைச்சி மதிப்பிடுறது, இதெல்லாம் நடக்கும். அவங்க வாழ்க்கை எவ்வளோ சூப்பராக இருக்குது, நம்மளது மட்டும் இப்படி இருக்கேன்னு பல நேரங்களில் நம்ம நினைக்கிறோம். ஆனால் உண்மையை சொன்னால் சோசியல் மீடியாவில் நம்ம பார்க்குறது, இல்லை மற்றவங்கள நம்ம பார்க்குறது அவங்க வாழ்க்கையோட பளபளப்பான ஒரு பக்கம் மட்டும்தான். அவங்களோட உண்மையான நிலைமை அவங்களுக்கும் அவங்கள சேர்ந்தவர்களுக்கும் தான் தெரியும். தாழ்வு மனப்பான்மையை போக்க உதவும் 7 முக்கிய வழிகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் அடுத்தடுத்த வீடியோக்களில் வரப்போகுது. தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தாங்கள் எதற்கும் பிரோஜனம் இல்லாதவங்கள்னு தம்மை பற்றி குறைவாக எண்ணுவாங்க. தன்னைத்தானே குறைத்து மதிப்பிடுவதன் மூலம் யாரிடமும் சரியாக பழகவும் மாட்டாங்க. தாழ்வு மனப்பான்மை என்பது தேவையற்றது. அதிலிருந்து வெளிவர உதவும் சில எளிய குறிப்புகளை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் சுயமரியாதையை வளர்த்து கொள்ளுதல். தாழ்வு மனப்பான்மை உள்ளவர்கள் தன்னை பற்றி மற்றவர்கள் என்ன நினைப்பார்கள் என்று கவலைப்படுவார்கள். இது தேவையற்றது. நம்முடைய பலம், பலவீனம் ஆகியவற்றை தெரிந்து கொண்டால்தான் நம்மால் சிறப்பாக வாழ முடியும். அத்துடன் நம்முடைய திறமைகளை கவனம் செலுத்துவதும் சுயமரியாதையை வளர்த்து கொள்ள உதவும். முதலில் நம்மை நாமே நேசிக்கவும் மதிக்கவும் கற்றுக்கொள்ள வேண்டியது அவசியம். செகண்ட் ஒன் பிறருடன் ஒப்பிடுவதை நிறுத்துதல். எக்காரணம் கொண்டு பிறரோடு ஒப்பிடுவதை தவிர்த்து விடுங்கள். ஒவ்வொரு மனிதருமே தனித்துவமானவர்கள் தான். மற்றவர்களுடன் நம்மை ஒப்பிட்டு பார்ப்பது தேவையற்ற தாழ்வு மனப்பான்மையை உண்டாக்கும். பிறருடன் ஒப்பிடுவதை நிறுத்தி கொண்டு சவாலான சூழ்நிலையை சந்திக்க தயாராவதுடன் நம்பிக்கையுடனும் செயல்படவும் தொடங்கினால் தாழ்வு மனப்பான்மை என்பது நம்மிடமிருந்து ஓடிவிடும். மூணாவதாக தவறுகளிலிருந்து கற்றுக்கிறேன்னு. தவறுகள் செய்வது மனுஷரோட இயல்பு அப்படின்னு நம்ம புரிஞ்சு நடந்துக்கிறேன்னு. தவறுகளிலிருந்து கற்றுக்கொண்டு திரும்பவும் அவை நேரிடாமல் இருப்பதற்கு நம்ம முயற்சி செய்ய வேண்டும். வாழ்வில் முன்னேறுவதற்கான இலக்குகளை நிர்ணயித்து கொண்டு செயல்பட ஆரம்பித்தால் தாழ்வு மனப்பான்மை என்பது சிறிதும் உண்டாகாது. அத்துடன் நம்மை தாழ்வு மனப்பான்மை ஏற்பட வைக்கும் உறவுகள், நண்பர்களை அடையாளம் கண்டு அவர்களை விட்டு விலகி இருப்பதும், நம்மை ஊக்குவிக்கும் நண்பர்களுடனான உறவை வளர்த்துக்கொள்ளவும் முயற்சி செய்வதும் சிறந்த பலனளிக்கும். நாலாவதாக நேர்மறையான எண்ணங்களை வளர்த்துக்கொள்ளுதல். அதாவது மனதில் இருந்து எதிர்மறை எண்ணங்களை விரட்டிறன்னு நேர்மறையான எண்ணங்களை வளர்க்க முயற்சி செய்யலாம். பிறரிடம் பாராட்டு பெறுவதற்கு செயல்படுவதை விட நாம ஊக்கப்படுத்தி கொண்டு நமக்கு விருப்பமான செயலில் இறங்குவது நேர்மறையான எண்ணத்தை வளர்க்க உதவும். தாழ்வு மனப்பான்மைக்கான முக்கியமான காரணமே என்னன்னா, நம்மை பற்றி மற்றவங்க என்ன நினைப்பாங்க என்பதை பற்றி சிந்திப்பது தான். அதோட நம்ம ஒவ்வொரு செயலுக்கு அவர்களுடைய சரிபார்ப்பை நம்ம எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கோம். 5வதாக பார்த்தீங்கன்னா மனதை அமைதிப்படுத்துதல். மனதை அமைதிப்படுத்த தியானம், யோகா போன்ற பயிற்சிகளை செய்வது நம்முடைய மனதை அமைதிப்படுத்துவதுடன் உடலையும் ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உதவுது. பிறர் என்ன நினைப்பார்கள் என்று கலங்குவதை விட மனதை அமைதியாக வைத்துக்கொள்ள பயிற்சி செய்யலாம். தனிமையை தவிர்த்திடுங்கள். தனிமை என்பது மன அழுத்தத்தை, தாழ்வு மனப்பான்மையும் அதிகரிக்கும். எனவே தனிமையில் இருப்பதை தவிர்த்து விடுவது நல்லது. நண்பர்களுடன் பழகுவதும் பொழுதுபோக்கு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதும் சிறந்த பலனை தரும். நண்பர்கள் இல்லை என்றாலும் ஏற்படுத்திக் கொள்வதும், நல்ல புத்தகங்களை படிப்பதும், தொலைக்காட்சியில் நகைச்சுவை காட்சிகளை கண்டுகளிப்பதும், பிடித்த விஷயங்களை செய்வதும் தனிமையை விரட்டிவிடும். அப்புறம் லாஸ்ட் 7வதாக பார்த்தீங்கன்னா உடல் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்துதல். உடற்பயிற்சி, சத்தான உணவு, போதுமான தூக்கம் ஆகியவை மன அழுத்தத்தை பெரிதும் குறைக்க உதவுகிறது. மன அழுத்தத்தின் குறைப்பதன் மூலம் உடலும் மனமும் ஆரோக்கியம் பெறும், தன்னம்பிக்கையும் உயரும், எதையும் சாதித்துவிட மன திடம் கொள்ளும். தாழ்வு மனப்பான்மை என்பது நம்மிடமிருந்து தானாகவே விலகி சென்றுவிடும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தாழ்வு மனப்பான்மையை போக்குவதும் 7 வழிகளை பார்த்தோம். கடைசியாக இதையே ஷார்ட்டாக சொல்கிறேன். முதலாவதாக என்னென்னா சுயமரியாதை, அதாவது செல்ஃப் ரெஸ்பெக்டை வளர்த்து கொள்ளுதல். 2வதாக என்னென்னா பிறருடன் ஒப்பிடுவதை நிறுத்துதல். 3வதாக என்னென்னா நம்ம செய்யும் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்ளுதல். 4வதாக என்னென்னா நேர்மறையான எண்ணங்களை வளர்த்து கொள்ளுதல். 5வதாக மனதை அமைதிப்படுத்தணும். 6வதாக தனிமையை தவிர்த்திடணும். 7வதாக என்னென்னா உடல் மன ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்தணும். இதையெல்லாம் நம்ம பின்பற்றினாலே தாழ்வு மனப்பான்மை நம்மளை விட்டு போயிடும். இறைவன் கொடுத்த இந்த அழகான வாழ்க்கையை சந்தோஷமாகவும் ஆரோக்கியமாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்வோம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் கொடுத்துருங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு சூப்பரான யூஸ்ஃபுல்லான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.